ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி அன்வான்டட் அண்ட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ கடைசியில் ஹியூமனாக மாறுவானா இல்லையா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கான ஆன்சர் அதுக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி ஒர்த்தாக தான் இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்ட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. என்ன கேட்டால் நீ இதை குடிக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் லொரேன் சொல்கிறா. பட் ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ உன்னோட விருப்பப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி லொரேன் சொல்கிறா. பட் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு லொரேன் சொல்லுவோம். அது என்னது நம்ம ஹீரோ கேட்குறான். இன்னைக்கு ஷெலியா என்னை பார்க்க வந்திருந்தா. அவன் என்கிட்ட ஒன்று கேட்டா, நீ எதுக்காக மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரராக ட்ரை பண்ணுறேன்னு. எனக்கு அதுக்கு பதில் தெரியலன்னு சொல்லுவோம். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி அதை பற்றி என்கிட்ட கேட்டதில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தானே சொல்லியிருக்க அட்வென்ச்சரர் பாஸ்ட்டை பற்றி கேட்கக்கூடாதுன்னு. சரி சொல்லி எதுக்கு நீ மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரராக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், ஆக்சுவலி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீக்ரெட்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு. அந்த வேம்பயர் பிளட்டை குடிச்சு ஒரு அசிங்கமான காப்ளின் ட்ரோல் என்னவா வேணா மாறிக்கோ அப்படின்னு லொரேன் சொல்லுவோம். உண்மையிலேயே என்னோட ரீசன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நீ கேட்டிருந்தேன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல, நீயும் கேட்கலாம், அவ்வளோதான். சரி நான் இப்போ சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் கிடையாது. பழி வாங்குறதுக்காக தான். சொல்லப்போனால் எனக்கு காப்பாற்றின ஒரு பர்சன் மாதிரி நானும் மாறணும்னு ஆசைப்பட்டேன். இங்கேருந்து தூரமாக இருக்கிற ஹத்தலா வில்லேஜில் தான் நான் பிறந்தேன். நான் 5 வயசாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைமாக வில்லேஜை விட்டு என் பேரண்ட்ஸ் என்ன வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. என்னோட சிஸ்டர் ஜென்லின் அவளும் நானும் ஜாலியாக விளையாடிட்டே போயிட்டு இருந்தோம். நம்ம அட்வென்ச்சர் ஆகணும் ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், ஆனால் பேண்டிட்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணணுமே எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். முட்டாள் அட்வென்ச்சரர் ஆனால் அது மட்டும் நம்ம ஜாப் கிடையாது. இந்த மொத்த வேர்ல்டையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம், ஸ்கையில் மதக்கிற ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸை பார்க்கலாம், நிறைய சூப்பரான இடத்துக்கு போகலான்னு சொல்லுவோம். எனக்கு பயமாக இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. சின்ன வயசில் நீ பயப்படுவியா? ஸ்வாட் எடுத்து அந்த வயசில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன் லொரேன் கேட்குவோம். ஆக்சுவலி ஜின்லின் தான் அதை பண்ணிட்டு இருந்தான், நான் கிடையாது. யோசிச்சு பார்த்தா அந்த நாட்கள் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. பட் நாங்கள் திரும்ப வர வழியில் அட்டாக் பண்ணப்பட்டோம் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கேருந்து பிரதரை கூட்டிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்கான். ஜின்லின் தான் டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போறா. மான்ஸ்டரும் இவங்களை தாத்திட்டு வருது. என்னன்னாலும் சரி நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜென்லின் சொல்றா. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இந்நேரம் அந்த மான்ஸ்டர் திரும்ப போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க தலைக்கு மேலதான் அந்த மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் அது நம்மளை வச்சு விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றா. இல்லை நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு, எனக்காக ஸ்ட்ராங்காக மாறுறேன்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ண வரதுக்குள்ள ஒரு அட்வென்ச்சரர் வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றாரு. என் பின்னாடியே இரு, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றாரு. நீ இன்னும் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் முறைக்கமா அது பயந்து ஓடிடுது. தம்பி நீ ஓகே தானா? சாரி நான் முன்னாடியே வந்திருந்தா இந்த பொண்ணை காப்பாத்திருந்துருக்கலாம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் உடனே அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சரர் தான் எல்லாரோட டெட் பாடியுமா கலெக்ட் பண்ணி வில்லேஜ்க்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு ஹீரோ கதையை கண்டினியூ பண்றான். நீ இங்க தான் இருக்கியான்னு அவர் வரவும், நான் எப்படி அட்வென்ச்சரர் ஆகுறது நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்குன்னு அவர் கேட்கவும், என் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு அவர் கேட்கவும், 5 வயசு ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி உன்னால 5 வயசுல அட்வென்ச்சரர் ஆக முடியாது, அட்லீஸ்ட் அதுக்கு 15 வயசாச்சா இருக்கணும். ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த வில்லேஜ்லேயே நீ ட்ரைனிங் பண்ணு, மான்ஸ்டர் கூட எப்படி ஃபைட் பண்ணுன்னு கற்றுக்கோ, நிறைய நாலேஜை கற்றுக்கோ, எழுத படிக்க மெயினாக தெரிஞ்சுக்கோ. இந்த வில்லேஜில் ரிட்டையர் ஆன ஹண்டர்ஸும் அட்வென்ச்சரர்ஸும் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஒன்று ட்ரைனிங் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. குழந்தைங்க இந்த மாதிரி நார்மலாக கேட்கும் போது குட் லக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. பட் அவர் என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக சொன்னார். தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை கற்றுக்கோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை மறந்துடாத, என் பேர் வில்ஃப்ரைட் ரோக்கர், மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர். கண்டிப்பாக நீ ஒரு நாள் அட்வென்ச்சரர் ஆவ. அப்போ என்ன வந்து பாரோட இருந்தோம்னா கண்டிப்பாக அப்பவும் மான்ஸ்டர் தான் ஹண்ட் பண்ணிட்டு இருப்பேன். உன்னோட ஆசை நிறைவேற வரைக்கும் சாகாமல் இருக்க ட்ரை பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான். போல இருந்தே உனக்கு நிறைய அன்லாக் இருக்கு போல, இப்போ கூட ஒரு டிராகனை மீட் பண்ணி அண்டடாக மாறி இருக்க அப்படின்னு லொரேன் கேட்கவும், அவரை பார்த்து தான் நான் மற்றவங்க கிட்ட எப்படி கைண்டாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ என்னோட கேர்ள் ஒன்று தான், என் பேரண்ட்ஸையும் ஜென்லினையும் கொண்டு அந்த மான்ஸ்டர் நான் கண்டிப்பாக திரும்ப பழி வாங்கணும். வில்ஃப்ரெட் மாதிரியே நானும் ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரராக மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். 20 வருஷமாகியும் என்னால் இதை பண்ண முடியல, அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், என்னால் பண்ண முடிஞ்சது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி லொரேனும் நம்ம ஹீரோ அதை குடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அந்த வேம்பயர் பிளட்டை குடிச்சிருந்தான், எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ இது ஃபேக் தான் நினைக்கிறேன் லொரேன் ஹாப்பியான. நம்ம ஹீரோ அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு கீழே விழுறான். ரெண்ட் உன் மைண்ட் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நம்ம ஹீரோக்கு அவனோட மைண்டே அப்படியே கிரஷ் ஆகுற மாதிரி வழி இருக்கு. அவனோட பாடியவே யாரோ துண்டா கிழிச்சு ரீமேக் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் அந்த மான்ஸ்டர் மாதிரி மாற விரும்பல, நான் ஹியூமனா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ரெண்ட் உனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, ஸோ திரும்ப வா அப்படின்னு சொல்லி லொரேன் கூப்பிடுறா.
எவால்வ் ஆகிட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ மயங்கிருத்தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தூங்குறான். அந்த பிளாக் ஸ்மித் நம்ம ஹீரோக்காக ஒரு பெஸ்ட்டான ஸ்வாடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலேயே எந்திரிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி தான் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டீங்களேன்னு ஒய்ஃப் கேட்கவும் அவனோட பவருக்கு அது பத்தலை, அவன் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு மத்தியான ஸ்வாடை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பசங்களை காமிக்கிறாங்க. நான் அட்வென்ச்சரராக மாற போறேன்னு எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் அட்வென்ச்சரர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து பார்க்குறாங்க. ஹெட் மாஸ்டரோட உடம்பு இப்போ நல்ல கண்டிஷன் ஆயிடுச்சு. ஆலிஸ் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நான் மட்டும் தனியாக பண்ணல, எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வா சொல்கிறா. அட்வென்ச்சரர்ஸ் கில்டை காமிக்கிறாங்க. வழக்க போல எல்லாரும் வந்து ஜாப் எடுக்க வந்திருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு வந்திருக்கா. ஆக்சுவலி இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு பார்ட்டியாக தான் லாப்ரந்த்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. புதுசாக செகண்ட் ஃப்ளோர் அவங்க ட்ரை பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கவும் ஒரு வேலை பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே திரும்ப வந்துடணும் சரியா, ஏன்னா உங்ககிட்ட ஒரு லைஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷெல்சியா சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ இப்போ தூங்கி எந்திக்கிறதுனால அந்த தூங்குறதோட ஃபீலிங்கே நான் மறந்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டனாக இருந்த நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசில்ஸ் ஆர்கன்ஸ்னு எல்லாம் வந்தது. ஒரு வேளை நான் நானா இல்லாமல் ஒரு மான்ஸ்டராக மாறிடுவேணும்னு ரொம்ப பயந்தேன். பட் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கண் முழிச்சு பார்த்தா லொரேன் நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்கா. வாம்பயர்ஸை பற்றி நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்கிறேன். வாம்பயர்ஸா அதை பற்றி எதுக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, உனக்கு தெரியாதா? உன் எவால்வேஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வா சொல்கிறா. நம்ம ஹீரோ இப்போ கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே மாறிட்டான். அவன் துணியை கலட்ட அப்படின்னு வா சொல்கிறா. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோக்கு ரெக்கை இருக்கு, அது குட்டியாவும் மாறுது. இந்த ரெக்கையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பப்ளிக்ல இப்போ என்னால் ஈஸியாக போயிட்டு வர முடியும் நம்ம ஹீரோ பார்க்குறேன். நம்ம ஹீரோ ஒரு லோ லெவல் வாம்பயராக தான் எவால்வ் ஆயிருக்கான். பட் ஒரு லோ லெவல் வாம்பயருக்கு விங்ஸ் இருந்து நான் கேள்விப்பட்டதில்லை. நான் இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லொரேன் சொல்கிறேன். நம்ம ஹீரோவோட பல்லுல ஃபேங்ஸ் மாதிரி இருக்கு. சரி இப்போ உன் கண்ணை காமி அப்படின்னு வா சொல்கிறேன். நம்ம ஹீரோவோட கண்கள் ரெட் கலரில் இருக்கு. பட் வாம்பயர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு ஃபேஸை நான் பார்த்து பல நாட்கள் ஆகுது. வெல்கம் ஹோம் ரெண்ட் அப்படின்னு சொல்லி லொரேன் சொல்கிறா. தேங்க்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லொரேனும் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ அந்த மாதிரி தான் ஹெட்ஸை கலெக்ட் பண்ண போயிருப்பாங்க. அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்காங்க. நீ அந்த வெல்ஃபேர்டை மீட் பண்ணியா? நீ தான் இப்போ ஒரு அட்வென்ச்சரர் ஆயிட்டே அப்படின்னு லொரேன் கேட்கவும் அவர் இந்த கண்ட்ரிக்குள்ளேயே இல்லை, வெளியே எங்கேயாச்சும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தனியாக போகிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அது போக ஒரு மிடில் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகிட்டு தான் நான் அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். அதான் நம்ம ஹீரோ எவால்வ் ஆயிருந்தாலும் நம்ம ஹீரோ இன்னும் மாறல அப்படின்னு சொல்லி லொரேன் ரொம்ப ஹாப்பி ஆகிறா. நீ ட்ராவல் பண்ணி போகும்போது நானும் அவன் கூட வரேன்னு வா சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே பார்க்கறதுக்கு ஹியூமன் மாதிரியே மாறிட்டான். இப்போ வேம்பயராக எவால்வ் ஆயிருக்கான். அதில் இன்னும் என்னென்ன பவர்ஸ்லாம் நம்ம ஹீரோக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல. சீசன் 2 ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு எந்த தகவலும் வரல. ஒருவேளை சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.